நிறைய நேரம் நம்ம குடும்பத்துல நம்மளுக்கு நிறைய பட்டப்பேர் வச்சிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? ஒவ்வொரு பட்டப்பேரை வச்சு வச்சு கூப்பிடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அப்படி இப்படின்னு கருப்பா, வெள்ளையா, குண்டா, தடியா, இது ஒன்றுக்கும் உதவாது, எரும மாடு, அப்படிலாம் சொல்லி சொல்லி நமக்குன்னு ஒரு பட்டப்பேர் வச்சு 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 கூப்பிட்டுருப்பாங்க. அப்போ நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், என்னடா நம்மளை இப்படிலாம் சொல்லி கூப்பிடுறாங்க அப்படின்ட்டு. ஒன்றை நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், அவங்க என்ன வச்சு சொல்லி கூப்பிட்டாலும் அது நடக்காதுங்க. 1 நாளாகமத்து புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 9வது வார்த்தையினுடைய கடைசி பகுதி இப்படியாக சொல்லுகிறது, நான் துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். தாய் இவளுக்கு ஒரு பெயர் வைக்கிறான். என்ன பேரு? யாபேஸ். அதுக்கு அர்த்தம் என்னன்னா, துக்கத்தோடே பெற்றெடுத்த பிள்ளை. ஆனா நல்லா கவனிக்கணும், தாய் அவனுக்கு வந்து துக்கத்தோட பெற்றெடுத்தேன்னு பேர் வச்சா. ஆனா கர்த்தர் என்ன செஞ்சா தெரியுமா? அவன் வாழ்க்கையே கர்த்தர் பெரிதான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டாரு. அந்த வசனம் ஆரம்பிக்கும் போது 9வது வசனத்துடைய முதல் பகுதி இப்படி சொல்லுகிறது, யாபேஸ் தன் சகோதரர்களை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். இன்னைக்கு ஒரு வார்த்தைய உங்களுக்கு முன்பாக நான் அழுத்தம் திருத்தமா சொல்ல விரும்புகிறேன். ஊரார் என்ன சொல்றாங்க, உங்க பெற்றோர்கள் என்ன சொல்றாங்க, ஏன் உங்க பிள்ளைங்க உங்களை என்ன சொல்றாங்க, உங்க கணவன் என்ன சொல்றாங்க, உங்க மனைவி உங்களை என்ன சொல்றாங்க, அதெல்லாம் நிறைவேறாதுங்க. பெற்றவங்க என்ன சொன்னாலும் சரி, கர்த்தர் பெற செய்தவர் உங்க வாழ்க்கையை குறித்து என்ன திட்டம் வச்சிருக்காரோ அதுதான் நடக்கும். பெற்றவங்க சொல்ற நடக்காதுங்க. உங்களை இந்த உலகத்துக்கு பெற செய்தார் பாத்தீங்களா, இந்த உலகத்துக்கு உங்களை கொண்டு வந்தார் பாருங்க, அவர் உங்களை குறித்து ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்காரு. பயப்படவே பயப்படாதீங்க. உங்களை பார்த்து சாபம் விடலாம், உங்களை பார்த்து ரொம்ப நக்கலா பேசலாம், என்ன காரியங்களாலும் பேசட்டும், அதை குறிச்சு கொஞ்சம் கூட வருத்தப்படாதீங்க. உங்களை குறிச்சு தேவன் ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறாரு. அவங்க அப்படி என்ன சொல்லிட்டாங்களே, இவங்க இப்படி என்ன சொல்லிட்டாங்கன்னு உட்கார்ந்து அழாதீங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே அவங்க அப்படிலாம் சொல்றாங்க, ஆனா நீங்க என் வாழ்க்கை குறிச்சு ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறதுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. நான் சொல்லுகிறேன், மனுஷனுடைய வார்த்தைகள் உங்களுக்கு நிறைவேறாது. இந்த பரிசுத்த வேதாகமத்திலே கர்த்தர் உங்களுக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரோ அது மாத்திரமே நிறைவேறும். பயப்படவே பயப்படாதீங்க. மனுஷங்க சொன்ன வார்த்தையை குறிச்சு அழவே அழாதீங்க. அவங்க இப்படி பேசிட்டாங்க, இவங்க இப்படி பேசிட்டாங்கன்னு. எத்தனை பேர் உங்களை பத்தி சாபம் விட்டால், உங்களை பார்த்து சாபம் விட்டால், உங்க பிசினஸை பத்தி சாபம் விடலாம், உங்க எதிர்காலத்தை பத்தி சாபம் விடலாம், உங்களுடைய படிப்பை பத்தி சாபம் விடலாம், உங்க பணத்தை குறிச்சு சாபம் விடலாம், உங்க வசதியை பார்த்து சாபம் விடலாம். அது ஒண்ணுமே பலிக்காதுங்க. கர்த்தர் உங்களுக்குன்னு ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கார். அவரை பிடித்துக் கொள்ளுங்கள். உங்க வாழ்க்கை ரொம்ப பிரகாசமா மாறும். மற்றவங்க சொன்னதை குறிச்சு மனசுல வேதனைப்படாதீங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாக மாற்ற அவர் உண்மை உள்ளவராய் உங்க கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு இந்த நாளை ஆசீர்வதித்து கொடுப்பாராய். God bless you.